அல்லேலூயா. உற்சாகமா இருக்கிறீங்களா? அல்லேலூயா. இந்த நாள்லையும் தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ளும்படி கர்த்தர் பாராட்டிய ஈவுக்காய் நான் நன்றி செலுத்துகிறேன். இந்த நாள்லையும் நம்ம தொடர்ந்து இந்த மாதத்துல கர்த்தருடைய வார்த்தையை, தியான வார்த்தையை அடிப்படையாக கொண்டு நம்ம அநேக சத்தியங்களை தியானித்து கொண்டு இருக்கிறோம். 1000 தலைமுறைகளுக்கு இரக்கத்தை காக்கிறவர். அல்லேலூயா. தேவன் 1000 தலைமுறைகளுக்கு இரக்கத்தை காக்கிறவர். அப்போ இந்த வார்த்தை ஒரு முடிவற்ற ஒரு இன்ஃபினிட்டி அப்படின்னு சொல்லுவோம். நம்ம ஒரு 1000 தலைமுறைகள் மட்டுங்கும் போது நம்ம ஒரு தலைமுறை மாத்திரம் பார்க்கும் பொழுது எப்படி இருக்குது, நம்மளுடைய அப்பாவை தெரியும், அதுக்கு முந்தி நம்ம தாத்தாவை தெரியும். ரொம்ப ஞாபகம் இருக்கிறவர்களுக்கு போட்டனோ போட்டியோ அவங்கள தெரிஞ்சிருக்கலாம். அடுத்து நம்ம சந்ததி, நம்ம பிள்ளைகள், மேபி கர்த்தருக்கு சித்தமானால் அவர்களுடைய பிள்ளைகள், இல்லை என்றால் அவர்களுடைய பிள்ளைகளை பார்க்க மேக்சிமம் இந்த பூமியில நம்ம ஆயுசு நாட்கள் காணப்பட்டிருக்கலாம். அப்படிதான் நம்ம அந்த ஆசீர்வாதத்தை பார்க்கிறவர்களா இந்த பூமியில நம்ம இருக்கிறவர்களா இருக்கிறோம். ஒரு 100 வருடம் நம்ம வாழ்ந்தாலும் கூட. ஆனாலும் கர்த்தருடைய வார்த்தையோ எப்படி சொல்லுகிறது அப்படி என்றால் 1000 தலைமுறைகளுக்கு இன்ஃபினிட்டி, இரக்கத்தை காக்கிறவர். அப்போ கர்த்தருடைய ஆசீர்வாதத்திற்கு ஒரு முடிவில்லை, அப்படிதான் நம்ம பார்க்கணும். அப்போ கர்த்தர் ஆசீர்வதிக்கிறதை, கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறது அவருக்கு பிரியமாய் காணப்படுகிறது. அல்லேலூயா. ஆபிரகாமுக்கு இப்படித்தான் கர்த்தர் வாக்குத்தத்தம் கொடுத்திருந்தார். என்ன வாக்குத்தத்தம் கொடுத்திருந்தார் அப்படின்னு என்றால் என்னன்னு சொல்றது, பூமியின் அப்போ மணலத்தனியான ஒரு ஆசீர்வாதம். அப்போ அவர் அதை பார்க்க போகிறாரா என்று பார்த்தோம் என்றால் கிடையாது. அப்போ அவருக்கு அந்த வாக்குத்தத்தத்தை கொடுக்கும் பொழுது அவருக்கு பிள்ளையே கிடையாது முதலாவது. அப்போ இப்படியாய் ஒரு காரியங்கள் கொடுக்கும் பொழுது ஆபிரகாம் ஒரு நிலைமையில எப்படிப்பட்டவனா அவன் காணப்பட்டிருந்திருப்பான். இதெல்லாம் நடக்குமா நடக்காதா அப்படின்னு காணப்பட்டிருப்பான். ஆனா கர்த்தருடைய வார்த்தை உண்மையுள்ளது, அது மாறாதது. அல்லேலூயா. அப்போ அவருடைய வார்த்தை அவர் சொன்னதை செய்யும். அப்போ இந்த நாட்களையும் 1000 தலைமுறைகளுக்கு இரக்கத்தை காக்கிறவர் என்று அவருடைய வார்த்தை நம்மை நோக்கி, தேவனுடைய பிள்ளைகளை நோக்கி வருகிறது என்றால், இது நம்ம ஒருத்தர்கிட்ட வாக்கு கொடுத்து செய்யாம நழுவிட்டு இருக்கிறவங்க, இல்ல செய்ய முடியாம போகிறவங்க அப்படின்ட்டு ஒரு மனிதனாய் கொடுக்கப்பட்ட இது வார்த்தை கிடையாது, நிறைவேறாத வார்த்தை கிடையாது. அப்ப தேவனிடத்திலிருந்து வருகிற இந்த வார்த்தை உண்மையுள்ள வார்த்தை, அது கிரியை செய்கிற வார்த்தையாய் காணப்படுகிறது என்பதை நம்ம அறிந்திருக்கிறதுனால இந்த நாள் உங்களுடைய தலைமுறை 1000 வருடங்களுக்கு இல்ல அதற்கு மேலாக ஒரு முடிவில்லாத ஒரு இரக்கத்தை காக்கிற அந்த ஒரு தலைமுறையாய், இரக்கத்தை பெற்ற தலைமுறையாய் நம்ம காணப்பட வேண்டுமா அப்படின்னா, வேதம் நமக்கு சில காரியங்களை கற்றுக் கொடுக்கிறது. அப்போ நமக்கு ஒரு காரியம் வேணுங்கிறது, ஒரு நல்ல ஸ்கோர் வேணுங்கிறது பிள்ளைங்களுக்கு ஒரு ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருக்கும். மற்றவங்க முன்னாடி சொல்லிக்கிறதுக்கு, இந்த காரியங்களுக்கு எல்லாம் ஒரு நல்ல வேலை வேணுங்கிறது, ஒரு நல்ல மணமகன், நல்ல ஒரு குடும்பம் வேணும், நல்ல ஒரு வாகனம் வேணும், இப்படின்ட்டு ஒரு பெஸ்ட் வேணுங்கிறது எல்லாருமே நம்ம வாஞ்சிக்கிறவர்களாய் காணப்படும். ஆனா அந்த பெஸ்ட்டை அடைவதற்கு சில தகுதிகள் என்று ஒன்று காணப்படுகிறது. அது இந்த உலக காரியங்களே காணப்படுதுங்கும் பொழுது இந்த இடத்துல 1000 தலைமுறைக்கு அவர் இரக்கம் காண்பிக்கிறதற்கு அவர் வல்லவராய் இருக்கிறார். ஆனால் அதை பெற்றுக்கொள்வதற்கு என்று சில காரியங்கள் இருக்கு. அந்த காரியங்கள்ல அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கு நாம் பாத்திரவான்களாய் இருக்கிறோமா என்பதுதான் முக்கியமான ஒரு காரியம். இப்போ ஆசை நமக்கு அதிகமாய் காணப்படுகிறது. எல்லாத்தையும் அடையணும், எல்லாத்தையும் பெற்றுக்கொள்ளணுங்கிற ஆசை இந்த மனித சுபாவத்துல எல்லாருக்குமே ஒரு இயல்பாய் காணப்படுகிற காரியமாய் தான் காணப்படும். ஆனாலும் அந்த ஆசைக்கேற்ற ஒரு உழைப்பு, இல்ல அந்த ஆசைக்கேற்ற அதை அடைவதற்கென்ற ஒரு காரியத்தை நாம் செய்கிறவர்களாய் காணப்படுகிறோமா? அப்போ அதுதான் மிக முக்கியமான ஒரு காரியமாய் காணப்படுகிறது. அப்போ இந்த நாட்கள் நம்ம கற்றுக்கொள்வது என்ன அப்படின்னு பார்க்கிறோம் அப்படின்னா, இந்த 1000 தலைமுறைகளுக்கு என்ற ஒரு நிலை, ஒரு இன்ஃபினிட்டி, முடிவில்லாத அந்த ஒரு ஆசீர்வாதம், இது கடைசியில எங்க போய் முடியுதுன்னு பார்த்தோன்னா, நம்ம பரலோக ராஜ்யத்துல கர்த்தர் நம்மை நடத்துகிற காரியத்தை காண்பிக்கிற காரியமாய் இருக்கிறது. அப்போ இதை பெற்றுக்கொள்வதற்கு வேதம் இந்த நாட்கள்ல அதற்கு நம்ம வாழ்க்கை தடையா இருக்குது என்றால், வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்க விரும்புகிற சில காரியங்களை இந்த நாள்ல நம்ம தியானித்து எந்த இடத்துல நம்ம குறைகள் காணப்படுகிறது, அப்போ அந்த குறைகளை நம்ம நிறைவாக்குவதற்கு கர்த்தர் நமக்கு என்ன இடைப்படுகிறார் என்பதை நம்ம இந்த நாள்ல ஆலோசனை நம்ம தியானித்து பார்ப்போம். அப்போ இந்த காரியத்திற்கு முன்பாய் நான் உடன்படிக்கையை
தேவன் என்கிற தலைப்பிலே இன்றைய நாள்ல நம்ம தேவனுடைய வார்த்தையை பார்க்க போகிறோம். உடன்படிக்கையை காக்கும் தேவன். அப்போ அவர் உடன்படிக்கையை நிறைவேற்றுகிற தேவனாயும் அவர் காணப்படுகிறார். தலைகளை தாழ்த்தி நம்ம இந்த வார்த்தையை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கலாமா? ஸ்தோத்திரம் ஆண்டவரே, இந்த நாள்லையும் உம்முடைய வார்த்தையை கொடுக்கும்படியாய் கர்த்தர் கொடுத்த ஈவுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, உடன்படிக்கையை காக்கும் தேவன் என்ற தலைப்புல அப்ப ஆண்டவரே 1000 தலைமுறைகளுக்கு இரக்கத்தை காக்கிறவர் என்ற அந்த வார்த்தையின் அடிப்படையாக அப்ப ஆண்டவரே உம்முடைய வார்த்தைகளை தியானம் பண்ண கர்த்தர் கிருபையை தாங்க. இந்த நாள்லையும் ஆண்டவரே இந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக நாங்கள் இந்த நாட்களில் என்ன குறைகளோடு காணப்படுகிறோம் என்பதையும் நாங்கள் ஆராய்ந்து பார்த்து நீர் விரும்புகிற அந்த அப்பா ஆண்டவரை அந்த கீழ்ப்படிதலை இந்த நாட்கள் நாங்கள் கற்றுக்கொண்டு அப்பா அதன்படி நாங்கள் நடந்து நீர் வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தை பெற்ற ஜனங்களாய் சந்ததிகளாய் எங்கள் சந்ததிகள் வாழற கர்த்தர் கிருபை தரணுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். இந்த நாளையே நம்ம இது யாருக்கு வந்த வார்த்தைன்னா நம்ம யாத்திராகமம் 34வது அதிகாரம் 7வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது. 1000 தலைமுறைகளுக்கு இரக்கத்தை காக்கிறவர், அக்கிரமத்தையும் மீறுதலையும் பாவத்தையும் மன்னிக்கிறவர், குற்றவாளியை குற்றமற்றவனாக விடாமல் பிதாக்கள் செய்த அக்கிரமத்தை பிள்ளைகளிடத்திலும் பிள்ளைகளுடைய பிள்ளைகளிடத்திலும் 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் விசாரிக்கிறவர் என்று கூறினார். ஹல்லேலூயா. அது பாருங்க, அந்த ஒரே வசனத்துல 1000 தலைமுறை பிளஸிங், அன்லிமிட்டெட் பிளஸிங் இங்க சொல்லிட்டு இருக்கிறாரு. அதே இடத்துல நம்ம குற்றமற்றவர்களாய் குற்றம் உள்ளவர்களாய் அப்போ நம்ம மன்னிப்பை பெறாதவர்களாய் அவருக்கு விரோதமாய் காணப்படுகிற கர்த்தருக்கு விரோதமாய் காணப்படுகிற ஒரு ஜனமாய் காணப்படுவோம் என்றால் அதற்கு ஆப்போசிட்டா இன்னொரு காரியத்தையும் சொல்லுகிறாரு. அந்த அக்கிரமத்தை பிள்ளைகளிடத்திலும் பிள்ளைகளுடைய பிள்ளைகளிடத்திலும் 3ஆம் 4ஆம் தலைமுறை மற்றும் விசாரிக்கிறவராய் இருக்கிறார் என்று கூறினார் அப்படின்ட்டு. அப்போ நம்ம பிளஸ்ஸிங்கை சூஸ் பண்ணிக்கிறோமா? அப்போ என்டர்னிட்டி அப்போ இன்ஃபினிட்டி பிளஸ்ஸிங்கை நம்ம சூஸ் பண்ணிக்கிறோமா? இல்லைன்னா அப்போ நம்ம தலைமுறையை தண்டனைக்குள்ள கொண்டு போறவர்களை நம்ம சூஸ் பண்ணிக்கிறோமா? அப்போ இந்த நாட்கள்ல இன்னைக்கு வாலிப பிள்ளைகளை குறித்து நம்ம பார்த்தோம். போதகர் சில ஆலோசனைகளை கொடுத்தாங்க. அது எவ்வளவு முக்கியம் என்று நம்ம பார்த்தோம். கர்த்தரை நினைக்கிறவர்களாய் காணப்படணும் என்று. ஏன்னா இந்த வாழ்க்கை, இந்த மனித சரீரம், இந்த மனித சுபாவம் எப்பொழுதுமே எப்படி அப்படின்னா விழுந்து போன சுபாவமாய் காணப்படுவதனால ஏதேன் தோட்டத்திலே நம்ம விழுந்தவர்களாய் காணப்பட்ட அந்த சுபாவம். அப்போ இந்த சுபாவம் என்ன செய்யும் அப்படின்னா உலகத்தை தான் அதிகமாய் நேசிக்கிறதாய் காணப்படும். ஏன்னா எதற்கு அடிமை ஆகிவிட்டோமோ அப்போ அந்த அடிமைத்தனம் தான் நம்மளை அதிகமாய் ஆளுகை செய்வதற்கு இழுக்குமா தவிர நம்ம எதை விரும்புகிறோமோ கர்த்தர் விரும்புகிற காரியத்தை செய்வதற்கு பிரியப்படாததாய் காணப்படும். அப்போ இந்த நாட்கள்ல நம்ம என்ன செய்யணும்? அப்போ ஒரு வாலிப வயதுல இருந்து அடுத்து ஒரு குடும்ப தலைவனாய் ஆயிட்டு அப்போ நம்ம சந்ததிகளை கர்த்தர் நம் மூலியமாய் கொண்டு வருகிறார் என்பது பார்க்கும் பொழுது இந்த சந்ததிக்கு ஒரு கணவனாக ஒரு மனைவியாக உங்களுடைய சந்ததிகளுக்கு நீங்க எதை சூஸ் பண்ண போறீங்க இந்த நாட்கள்ல? இல்லை நீங்க ஏதாவது சூஸ் பண்ணி வச்சிருந்தது அது உங்க சந்ததிக்கு ஒரு ஆபத்தான காரியமாய் காணப்படும் என்றால் அப்போ நீங்க எந்த இடத்துல இப்போ கரெக்ட் பண்ண வேண்டியுமோ அந்த இடத்துல கரெக்ட் பண்ணிக்கிறீங்களா? அப்போ அதுதான் ரொம்ப ஒரு முக்கியமான காரியம் இந்த நாட்கள்ல. அப்போ இந்த இடத்துல மோசேவுக்கு உண்டான வார்த்தை இந்த யாத்திராகமம் அப்போ என்ன பண்றாங்கன்னா தேவனுடைய வார்த்தை கட்டளைகள் அது என்ன பட்டுச்சுன்னா நொறுக்கப்பட்ட போச்சு. திரும்ப எழுதுவதற்கு சீனாய் மலைக்கு மோசே அழைத்து வரும் பொழுது கர்த்தர் தன்னை குறித்து சொல்லுகிற இந்த வார்த்தை அவர் எப்படி சொல்லுகிறார்னா அவர் என்னுடைய நாமம் அப்படின்ட்டு மேல ஆரம்பித்து அவருடைய நாமத்தை கர்த்தருடைய நாமத்தை அறிவித்து அப்படின்னு சொல்லிட்டு இந்த காரியங்கள் தொடர்ந்து காரியங்கள் அதுல வந்துகிட்டே இருக்கும். அப்போ இந்த இடத்துல அவரை குறித்து சொல்லும் போது அவர் 1000 தலைமுறைகளுக்கு இரக்கத்தை காக்கிற தேவன் என்று. இதே வார்த்தையை தான் எரேமியாவிலேயே நம்ம பார்க்கிறோம். எரேமியா 32:18 கர்த்தரால் எரேமியாவுக்கு உண்டான வார்த்தை 1000 தலைமுறைகளுக்கும் கிருபை செய்கிறவரும் பிதாக்களுடைய அக்கிரமத்தை அவர்களுடைய பின்னடியார் பிள்ளைகளின் மடியிலே சரி கட்டுகிறவரும் ஆகிய சேனைகளின் கர்த்தர் என்னும் நாமம் உள்ள மகத்துவமும் வல்லமையும் உள்ள தேவனே. ஹல்லேலூயா. அப்போ இந்த 1000 தலைமுறைங்கிறத அவர் ரிப்பீட்டடா பல இடங்கள்ல சொல்லிட்டு வருகிறதை பார்க்கிறார். அதே போல சங்கீதம் 105:8 மற்றும் 1 நாளாகமம் 16ஆம் அதிகாரம் 15வது வார்த்தைகள். அப்போ இந்த ரெண்டு ஒரே வசனத்தை அப்படியே ஒரே வார்த்தைகளை சொல்லுகிற
வசனங்களாய் காணப்படுகிறது. 1000 தலைமுறைக்கென்று அவர் கட்டளையிட்ட வாக்கையும். அப்போ கர்த்தர் மறவாதவராய், நம்மை ஆசீர்வதிப்பதை கர்த்தர் அவர் மறக்காதவராய், அவருடைய வாக்கை நிலைநிறுத்துகிறவராய் தொடர்ந்து வேதத்தில் அது சொல்லப்பட்டு கொண்டே வருகிறது. ஆனால் இந்த நாட்களில் ஆசீர்வாதத்தை விரும்புகிற நாம், அவர் அதை பெற்றுக்கொள்வதற்கு வைத்திருக்கிற சில காரியங்களை செய்ய நம்ம மறந்தவர்களாய் காணப்படுகிறோம். வேதத்தில் அநேகரை நம்ம அப்படிப்பட்டவர்களாய் காணப்படும். அப்போ இந்த நாட்கள் நம்ம ஆராய்ந்து பார்க்க வேண்டும், யாருக்கு இந்த இரக்கம் என்று வேதம் சொல்லுகிறது. அப்போ இந்த ஆசீர்வாதம் நமக்கு வேணும். அப்போ இந்த இரக்கம் 1000 தலைமுறைக்கு ஆசீர்வதிக்கிற அந்த இரக்கம் கர்த்தரிடத்திலிருந்து நம்ம பெற்றுக்கொள்ளணும். அப்படின்னா அது யாருக்கு கிடைக்கும் என்று வேதம் தெளிவாய் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. யாத்திராகமம் 20வது வசனம், 20வது அதிகாரம் 6வது வசனம் மற்றும் உபாகமம் 5ஆம் அதிகாரம் 10வது வசனம். இந்த 2 காரியத்தில் நீங்க பார்க்கும்போது 1ல இருந்து ஒரு 10 வசனம். நான் உபாகமம் 5ஆம் அதிகாரம் 1ல இருந்து 10 வரை நான் வாசிக்கிறேன். மோசே இஸ்ரவேலர் எல்லாரையும் அழைப்பித்து அவர்களை நோக்கி, இஸ்ரவேலரே, நான் இன்று உங்கள் காதுகள் கேட்க சொல்லும் கட்டளைகளையும் நியாயங்களையும் கேளுங்கள். நீங்கள் அவைகளின்படியே செய்யும்படிக்கு அவைகளை கற்று கை கொள்ள கடவீர்கள். 2வது வசனம், நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஓரேபிலே நம்மோட உடன்படிக்கை பண்ணினார். அந்த உடன்படிக்கையை கர்த்தர் நம்முடைய பிதாக்களுடன் பண்ணாமல் இந்நாளிலே இங்கே உயிரோடு இருக்கிற நம் எல்லோரோடும் பண்ணினார். கர்த்தர் மலையிலே அக்கினியின் நடுவில் இருந்து முகமுகமாய் உங்களோட பேசினார். கர்த்தருடைய வார்த்தையை உங்களுக்கு அறிவிக்கும்படி அக்காலத்திலே நான் கர்த்தருக்கும் உங்களுக்கும் நடுவாக நின்றேன். நீங்கள் அக்கினியில் பயந்து மலையில் ஏறாமல் இருந்தீர்கள். அப்பொழுது அவர் சொன்னது என்னவென்றால், உன்னை அடிமைத்தன வீட்டாகிய எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின உன் தேவனாகிய கர்த்தர் நானே. என்னை என்று உனக்கு வேற தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம். மேலே வானத்திலையும் கீழே பூமியிலையும் பூமியின் கீழ் தண்ணீரிலும் உண்டாயிருக்கிறவர்களுக்கு ஒப்பான ஒரு சுரூபத்தையாகிலும் யாதொரு விக்கிரத்தையாகிலும் நீ உனக்கு உண்டாக்க வேண்டாம். நீ அவைகளை நமஸ்கரிக்கவும் சேவிக்கவும் வேண்டாம். உன் தேவனாகிய கர்த்தராயிருக்கிற நான் எரிச்சலுள்ள தேவனாய் இருந்து என்னை பகைக்கிறவர்களை குறித்து பிதாக்களுடைய அக்கிரமத்தை பிள்ளைகளிடத்தில் 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் விசாரிக்கிறவராய் இருக்கிறேன். 10வது வசனம், என்னிடத்தில் அன்பு கூர்ந்து என் கற்பனைகளை கை கொள்கிறவர்களுக்கோ 1000 தலைமுறை மட்டும் இரக்கம் செய்கிறவராய் இருக்கிறேன். ஹல்லேலூயா. அப்போ இந்த 10வது வசனத்துல தெளிவாய் காணப்படுகிறது. அப்போ எதையெல்லாம் செய்யக்கூடாது என்று சொல்லிட்டு அதுக்கப்புறம் நான் 1000 தலைமுறைக்கு உங்களை ஆசீர்வதிப்பதற்கு என்னிடத்தில் அன்பு கூர்ந்து என் கற்பனைகளை கை கொள்கிறவர்களுக்கோ அப்படின்ட்டு இங்க ஒரு 2 கட்டளைகளை கொடுக்கிற தேவனாய் காணப்படுகிறார். அப்போ இதைத்தான் நான் யாத்ராமத்திலையும் நம்ம பார்த்தோம் அப்படின்னா இதே வசனத்தை தான் சொல்லியிருந்திருப்பாரு. ஆனா அங்க கொடுக்கப்பட்ட கட்டளைகள்ல சில முக்கியமான கட்டளைகளையும் நம்ம பார்க்கும் பொழுது என்ன பார்ப்போம் அப்படின்னா 6வது வசனம், யாத்திராகமம் 20:6, என்னிடத்தில் அன்பு கூர்ந்து என் கற்பனைகளை கை கொள்ளுகிறவர்களுக்கோ 1000 தலைமுறை மட்டும் இரக்கம் செய்கிறவராய் இருக்கிறேன். உன் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை வீணிலே வழங்காதிருப்பாயாக. கர்த்தர் தம்முடைய நாமத்தை வீணிலே வழங்குகிறவனை தண்டியாமல் விட்டார். ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசாரிக்க நினைப்பாயாக. 6 நாள் நீ வேலை செய்து உன் கிரியை எல்லாம் நடப்பிப்பாயாக. 7ஆம் நாளிலே உன் தேவனாகிய கர்த்தருடைய ஓய்வு நாள். அதிலே நீயானாலும் உன் குமாரனானாலும் உன் குமாரத்தியானாலும் உன் வேலைக்காரனானாலும் உன் வேலைக்காரியானாலும் உன் மிருக ஜீவன்களானாலும் உன் வாசல்களில் இருக்கிற அந்நியனானாலும் யாதொரு வேலையும் செய்ய வேண்டாம். ஹல்லேலூயா. அப்போ பாருங்க, கர்த்தர் ஆசீர்வதிக்க விருப்பப்படுகிறார் அப்படிங்கும் பொழுது நமக்கு என்று சில காரியங்கள் அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கு என்ன செய்ய வேண்டும் என்கிறத தெளிவாய் இங்க காண்பிக்கிற காரியமாய் காணப்படுகிறது. இதற்கு ஒத்த வசனமாய் கடைசியா இன்னொரு வசனத்தை நான் வாசிக்கிறேன். உபாகமம் 7ஆம் அதிகாரம் 9வது வசனத்துல இன்னொரு கட்டளை, இந்த 1000 தலைமுறைக்கு நாம் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கு இன்னொரு கட்டளையும் அவர் சேர்த்து சொல்கிறார். உபாகமம் 7ஆம் அதிகாரம் 9வது வசனம், ஆகையால் உன் தேவனாகிய கர்த்தரே தேவன் என்றும் தம்மில் அன்பு கூர்ந்து தமது கற்பனைகளை கை கொள்கிறவர்களுக்கு அவர் 1000 தலைமுறை மட்டும் உடன்படிக்கையையும் தயவையும் காக்கிற உண்மையுள்ள தேவன் என்று. ஹல்லேலூயா.
அப்போ இது மெயினான ஒரு காரியமாய் நம்ம பார்க்கிறோம். அப்போ உன் தேவனாகிய கர்த்தரே தேவன் என்று அறிவதற்கும் தம்மில் அந்த தேவனிடத்துல அன்பு கூர்ந்து அந்த தேவனுடைய கற்பனைகளை கை கொள்ளுகிறவர்களுக்கு 1000 தலைமுறை மட்டும் உடன்படிக்கையும் தயையும் காக்கிற உண்மையுள்ள தேவன் என்று. ஹல்லேலூயா. அப்போ இந்த வார்த்தைகள் எல்லாம் நம்ம பார்க்கும் பொழுது கர்த்தர் இந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கு 3 காரியத்தை இந்த நாட்கள் நமக்கு சொல்ல விரும்புகிறார். அதுல முதலாவது காரியமாய் நம்ம பார்க்கலாம், உன் தேவனாகிய கர்த்தரே தேவன் என்றும். அப்போ முதலாவது கட்டளை என்ன அப்படின்னா, நீங்க ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கு உன் தேவனாகிய கர்த்தரே தேவன் என்று. அப்போ கர்த்தரை தேவன் என்று அறிந்து கொள்வது, அப்ப இது என்னதுன்னா தேவனின் தனித்தன்மை, அவருடைய அதிகாரத்தை குறிக்கிற காரியமாய் காணப்படுது. கர்த்தர் ஒரே தேவன், அவரை தவிர வேற தேவன் இல்லை என்பதை நம்ம சரியாய் புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ இதை என்ன இந்த சர்ச்சில் வந்து எப்போ பார்த்தாலும் இதே ஒரே டைட்டில், போரிங் டைட்டில் அப்படிங்கிற மாதிரி நீங்க அநேக பேர் பார்க்கலாம். வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது, வேதம் கற்றுக் கொடுக்கிறத காட்டிலும் ஆண்டவர் தெளிவாய் பழைய ஏற்பாட்டுல நீங்க ஆதியாகமத்துல இருந்து நீங்க பழைய ஏற்பாடு முழுவதும் நீங்க பாத்தீங்கன்னா இந்த வார்த்தை ரிப்பீட்டடா வந்துகிட்டே இருக்கும். நான் கர்த்தர், என்னை தவிர வேற தேவன் இல்லை, என்னை இன்றே தேவன் இல்லை, நான் ஒருவரே கர்த்தர். அப்போ இப்படிப்பட்ட காரியங்களை அவரே திரும்ப 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 ஏன் இதை சொல்லி கொண்டிருக்கிறார் என்றால், விழுந்து போன அந்த சுபாவம், மனித சுபாவம் ஒரு கர்த்தரை விரும்புகிற ஒரு சுபாவம் அல்ல. அந்த ஒரு கர்த்தரை விரும்புகிற சுபாவமாய், படைத்தவரை விரும்புகிற சுபாவமாய் காணப்பட்டிருக்கும் என்றால், அன்றைக்கு ஏதேன் தோட்டத்துல விழுந்து போகக்கூடிய இன்னொரு காரியத்தை இந்த சரீரமானது தேடி இருக்காது. அப்போ படைத்தவரை மறந்த நிலையில காணப்படுவதனால ஒரு தடவை தவறு நடந்துச்சு, அதுக்கே எவ்வளவு பெரிய ஒரு காரியங்கள் பார்த்தீங்களா, இந்த பூமி எப்படி சபிக்கப்பட்டது. அப்போ நம்ம இந்த இடத்துல கர்த்தர் மீண்டும் மீண்டும் வருகிற ஜெனரேஷன்ஸுக்கு அவர்களை மீட்கிறதற்கென்று, நம்மை மீட்பதற்கென்று தேவன் நம் மத்தியில எழுந்தருளினார். அப்போ மீண்டும் நம்ம விழுந்து போகாமல் இருப்பதற்கு வேண்டியே அவர் யார் என்பதை, அவர் மட்டுமே தேவன் என்பதை நம்ம அறிந்து கொள்ளவில்லை என்றால் மீண்டும் நம் விழுந்து போனவர்களாய் தான் இந்த பூமியை விட்டு கடந்து செல்லுவோம், நித்தியத்தை நாம் அடைய மாட்டோம் என்பதனால தான் அவர் திரும்ப 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 இந்த வார்த்தையை அறிந்து கொள்ள வேண்டும் என்பதை நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். அப்போ கர்த்தர் ஒருவரே தேவன் என்றும் அந்த கர்த்தரையே தெய்வமாக ஏற்றுக்கொள்வதே முக்கியம் என்பதை அறியாவிட்டால் கிறிஸ்தவ நம்பிக்கை வீண். ஹல்லேலூயா. அப்போ நாம் கிறிஸ்தவர்கள் என்று சொல்வதில் நம்ம பெருமைப்படுகிறோம். அப்போ கிறிஸ்தவர்கள் என்று நம்ம சொல்லுகிறோம் என்றால், அப்போ நம்ம என்னன்னா அந்த கிறிஸ்து யார் என்பதை அறிந்தவர்களாய் இருந்தால் மட்டும்தான் ஐம் ஏ கிறிஸ்டியன் என்று நம்ம சொல்லிக்கலாம். சர்டிபிகேட்ல நீங்க போடுவதற்கு வேண்டி நீங்க கிறிஸ்டியன் அப்படின்னு சொல்வதை காட்டிலும் அந்த சர்டிபிகேட்டுக்கு பாத்திரவராய் இருக்கிறவர், அப்போ அவரை அறிந்து கொள்வதுதான் நமக்கு மிக முக்கியமானதை தவிர இந்த உலக பிரகாரமான சர்டிபிகேட் இட்ஸ் நாட் எனஃப் ஃபார் அஸ். எதுக்கு? பரலோக ராஜ்யத்துக்கு போவதற்கு. இந்த பூமியில காரியங்களுக்கு வேணா நமக்கு சர்டிபிகேட் ஓகே தவிர, ஆனா கிறிஸ்துவை அறியாத நம்ம கிறிஸ்தவர்கள் என்று நம்ம சொல்ல முடியும். அப்போ கிறிஸ்துவை அறிந்திருக்கிறோம் என்றால் அந்த கிறிஸ்து யார் அப்படிங்கிறத, அவர் ஒருவரே தேவன் என்பதை அறிந்து கொள்வது மிக அவசியமுள்ள காரியமாய் காணப்படுகிறது. அப்போ வானத்திலையும் பூமியிலையும் தேவர்கள் எண்ணப்படுகிறவர்கள் உண்டு. நாம் வஞ்சிக்கப்படாதபடி நம்ம ஆத்துமாவை காத்து கொள்ள வேண்டும் என்று பவுல் கூறுகிறார். ஹல்லேலூயா. அப்போ இதை பவுல் யாருன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். அப்போ ஒரு வேதத்தை கற்று நன்றாய் அறிந்த ஒரு மனிதன். ஆனா அந்த கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாத அநேக யூதர்கள் காணப்பட்ட இடத்திலையும் அவர் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவராய் காணப்பட்டார். அப்போ அவர் தன்னை அந்த ஞானமெல்லாம் குப்பை, இவரை மெய்யாய் ஏற்றுக்கொள்ளவில்லை, இவரை தெய்வமாய் ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால், அவர் படித்த அந்த பழைய ஏற்பாட்டின் புத்தகத்துல யெகோவா தேவனை குறித்து அவர் அறிந்திருக்கிறார். அந்த யெகோவா தன் முன்னாடி இருக்கிறதை அறிந்து கொள்ள முடியாமல் அவர் காணப்பட்டிருக்கிற அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு என்னன்னா, அப்போ இவரை அறிந்து கொள்ளவில்லை என்றால் அப்போ நீங்க படித்தது எல்லாமே வேஸ்ட். அப்போ அப்படித்தான் அவர் கற்றுக்கொண்டவராய் காணப்படும். அப்போ அவர் நமக்கு என்ன ஒரு அட்வைஸ் இந்த இடத்துல சொல்லுகிறார் என்றால்,
தேவர்கள் என்னப்படுகிறவர்கள் உண்டு, நாம் வஞ்சிக்கப்படாதபடி நம் ஆத்துமாவை காத்து கொள்ள வேண்டும் என்று பவுல் சொல்லுகிறார். அப்போ ஆத்துமாவுக்கு தன் நாயகனை தெரிவது மிக மிக முக்கியம். அல்லேலூயா. அப்போ நமக்கு இப்படி சொல்லும் போது இது ஒரு என்னன்னு ஒரு சாதாரண விஷயமா காணப்படணும். அப்போ நமக்கு நாம் ஒருவரே கணவன் என்பதை நம்ம மனைவிகள் அறிந்திருக்கிறவளாய் காணப்படணும். மனைவிகளுக்கு நாம் ஒருவரே புருஷன் என்பதை அறிந்தவளாய் காணப்படும். இது கொஞ்சம் விலகி இருந்துச்சுன்னா இந்த நேரத்தில் நமக்கு எப்படி தோணும்? எப்படி சந்தோஷமா இருப்போமா எல்லாரும்? அப்போ இந்த பூமிக்குரிய காரியத்திலேயேமோ ஒரு மனைவியின் நாயகன் ஒருவராய் காணப்பட வேண்டும். ஒரு நாயகனுடைய மனைவி ஒருத்தியாய் காணப்பட வேண்டும். அப்படிங்கிறதுல மாத்திரம் ஒரு வைராகியம், ஒரு கோபம், அந்த ஒரு வார்த்தை பிழை வந்துட்டாலும் கூட எப்படி நமக்கு சுருக்கனே ஏறுது. தூங்கிட்டு இருக்கிறவங்க கூட டக்குன்னு அந்த வார்த்தை வந்த உடனே அப்படியே ஒரு 12 மணி நேரம் முழிச்சிருக்கிற மாதிரி ஒரு அலாட் வந்துடுது இல்லையா? அப்போ அப்படிப்பட்ட ஒரு காரியம் காண்பிக்கும்போது அப்போ நம்ம ஆத்மா உண்டாக்கிய தேவன் உண்டாக்கிய இந்த ஆத்மா தன்னை உண்டாக்கிய தேவனை சரியாய் அறிந்து கொள்ளவில்லை என்றால் அதற்கு பேர் என்ன என்பதை நீங்களே இந்த உலக பிரகாரமாய் எடுத்துக்கொள்ளலாம். அப்ப இதை வஞ்சிக்கப்படாதபடி, நம்ம ஆத்மா வஞ்சிக்கப்படாதபடி காணப்பட வேண்டும் என்று இந்த இடத்துல பவுல் சொல்லுகிறார். வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரம் 5-6 வசனங்களை வாசிக்கிறேன். வானத்திலேயும் பூமியிலேயும் தேவர்கள் எண்ணப்படுபவர்கள் உண்டு. இப்படி அநேக தேவர்களும் அநேக கர்த்தாக்களும் உண்டாயிருந்தாலும் பிதாவாகிய ஒரே தேவன் நமக்கு உண்டு, அவராலே சகலமும் உண்டாயிருக்கிறது. அவருக்கென்று நாமும் உண்டாயிருக்கிறோம். இயேசு கிறிஸ்து என்னும் ஒரே கர்த்தரும் நமக்கு உண்டு. அவர் மூலமாய் சகலமும் உண்டாயிருக்கிறது. அவர் மூலமாய் நாமும் உண்டாயிருக்கிறோம். அல்லேலூயா. அப்ப இந்த வசனம் நமக்கு என்ன கற்றுக் கொடுக்கிறது? தேவன் என்பவர் சகலத்தையும் உண்டாக்கினவர். அல்லேலூயா. அதை விசுவாசிக்கிறீங்களா? தேவன் தானே எல்லாத்தையும் உண்டாக்கினார். அல்லேலூயா. ஓகே. அப்போ தேவன் தான் எல்லாவற்றையும் உண்டாக்கினார். அப்படி என்றால் அவரை என்ன நம்ம கூப்பிடுவோம்? பிதா, இல்லையா? சகலத்தையும் உண்டாக்கினதுனால அவரை வேதம் என்னவாய் சொல்லுகிறது? பிதா என்று சொல்லுகிறது. அப்ப யாருக்காக தம்மை கொடுக்க தமக்காக உண்டாக்கினார். அப்போ நம்மை அவருடைய சாயலா என்ன உண்டாக்கினார் என்றால், அப்போ அவரை இந்த பூமியில் அவர் மாம்சத்துல வெளிப்பட போகிற அந்த சாயலாக நம்மை உண்டாக்கினார். அல்லேலூயா. அப்ப இதே போல கொலேசியர் 1ஆம் அதிகாரம் 15வது வசனம் இதற்கு ஒத்த வசனமாய் நம்ம வாசிக்கலாம். கொலோசியர் 1ஆம் அதிகாரம் 15வது வசனம். அவர் அதரிசனமான தேவனுடைய தற்சொரூபமும் சர்வ சிருஷ்டிக்கும் முந்தின பேருமானவர். அப்போ சிருஷ்டிப்புக்கு முன்பாக அவர் ஒருவர் மட்டும்தான் இருக்கிறார் என்று இந்த வசனம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. அப்போ இதுல நம்ம 2 தேவன்களாய் நம்ம அநேக காரியங்கள் சித்தரிக்கப்படுவத, அப்போ பிதா வேற கிறிஸ்து வேற அப்படின்ட்டு நம்ம விவரிக்கிற காரியங்கள் இந்த நாட்கள் அதிகமாய் காணப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். ஆனா இந்த இடத்துல என்ன நமக்கு கற்றுக் கொடுக்கிறது? தேவன் அவர் சகலத்தையும் உண்டாக்கினார். அவரே நம்மளுடைய தேவன். அவரை எப்படி வேதம் கற்றுக் கொடுக்கிறது? பிதா என்று, சகலத்தையும் உண்டாக்கினதுனால. அப்போ அடுத்து இன்னொரு வார்த்தை என்ன சொல்லி கொடுக்கிறது அப்படின்னு என்றால், அவர் யார் என்றால் அது கிறிஸ்து என்று, அந்த கர்த்தராகிய கிறிஸ்து என்பவரை அது காட்டி கொடுக்கிறது. அப்ப அந்த கிறிஸ்து யார் என்பதை இன்னொரு வசனம் சொல்லி கொடுக்கிறது. அவர் அதரிசனமான தேவனுடைய தற்சுரூபம். அப்போ சொரூபம் இல்லாத, ரூபம் இல்லாத அந்த நம்மளுடைய பிதாவாய் காணப்படுகிற அந்த தேவன் தன்னை எப்படி வெளிப்படுத்தினார்? நம் மனித குலத்தை ரட்சிப்பதற்கு வேண்டி ஒரு சாயலை தெரிந்து கொண்டு, அந்த சாயலுடைய காரியத்தை, அந்த சாயல் எப்படி, அந்த சாயலுக்கு என்ன பெயர் கொடுக்கப்பட்டது? கிறிஸ்து, இயேசு கிறிஸ்து. அப்போ இயேசு என்பது மட்டும்தான் நாமமே தவிர மீதி உள்ள இந்த காரியங்கள் எல்லாமே கர்த்தருடைய நாமம் என்று நம்ம சொல்ல முடியாது. அப்ப தேவன் என்று யார் என்று நம்ம சொல்லலாம் என்றால் இயேசு என்கிற அந்த ஒரு வார்த்தை தான் கரெக்டாக அந்த தேவனை குறிக்கிற வார்த்தையாய் காணப்படுகிறது. அப்போ இந்த நாட்கள்ல இந்த இயேசுவை உங்களுடைய பிதாவாக, உங்களுடைய தேவனாக, உங்களுடைய கர்த்தராக நீங்க ஏற்றுக்கொள்வதற்கு இந்த நாட்கள் உங்க மனம் ஆயத்தமாய் காணப்படுகிறதா? ஹல்லேலூயா. அப்ப இது வேறான சத்தியம் என்று நீங்க நினைக்கிறீங்க அப்படின்னா அது இல்லை என்பதை நீங்க அறிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் இந்த இடத்துல நம்ம பவுல் சொன்னதை பார்த்தோம், உங்க ஆத்துமா வஞ்சிக்கப்படாதபடிக்கு.
அப்போ கர்த்தர் வேற, பிதா வேற, குமாரன் வேற அப்படிங்கிற அந்த வார்த்தைகளின் அர்த்தத்தை அறியாதபடி நீங்க வேறு வேறு தெய்வங்கள் என்று உங்களுடைய வாழ்க்கையில நீங்க நினைத்து கொண்டிருப்பீர்கள் என்றால், இது வேதத்தின் அடிப்படையிலேயேமோ நம்ம என்ன செய்யறோம்னா வஞ்சிக்கப்பட்டவர்களாய் காணப்படுகிறோம். அப்போ நம்ம வஞ்சிக்கப்படாதபடி இருக்கணும்னா இந்த இடத்துல நம்ம என்ன பார்க்கிறோம் அப்படி என்றால், பிதாவாகிய ஒரே தேவன் தான் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்று நம்ப வேண்டும். வேதம் அப்படித்தான் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது. எங்க சொல்லிக் கொடுக்கிறது? வாசிக்கலாம். உபாகமம் 6:4 உபாகமம் 6வது அதிகாரம் 4வது வசனம். இஸ்ரவேலே கேள், நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர். ஹல்லேலூயா. அப்ப இந்த இடத்துல நம்ம என்ன பார்த்தோம்? 1 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரம் 6வது வசனத்துல நம்ம என்ன பார்த்தோம்? இயேசு கிறிஸ்து என்னும் ஒரே கர்த்தரும் நமக்கு உண்டு. அப்போ உபாகமம் 6:4 நமக்கு என்ன கற்றுக் கொடுக்கிறது? இஸ்ரவேலே கேள், நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர். அதோட இன்னொரு வசனத்தையும் பார்க்கலாம். ஏசாயா 45:5 45ஆம் அதிகாரம் 5வது வசனம். நானே கர்த்தர், வேறொருவர் இல்லை, என்னை தவிர தேவன் இல்லை. அப்போ உபாகமம் 6:4 நம்முடைய தேவனாகிய கர்த்தர். அப்போ இந்த கர்த்தர் என்பது ஒருவரே கர்த்தர். அப்போ கர்த்தர் என்பது ஒருவர் அப்படின்ற இந்த வேத வசனம் சொல்லுகிறது. அடுத்து அந்த கர்த்தரே தேவன், அவரை தவிர வேறு தேவன் இல்லை என்பதை இந்த வசனங்கள் சொல்லப்படுகிறது. இப்போ நீங்க இந்த 1 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை நீங்க சேர்த்து பார்க்கும் பொழுது, யார் நமக்கு விரோதமாய் வஞ்சிக்கப்படக்கூடிய அளவுக்கு இவர் வேற, அவர் வேற, இவர் வேற அப்படின்ட்டு வேதத்தை கூறு போட்ட அநேக வேத கட்டர்கள் இருக்கிறாங்க. அப்போ மாம்சத்தை கூறு போட்டுகிறவர்களை போல இப்ப நமக்கும் பிசாசு எங்கே கூறு போட்டான் அப்படின்னா, மனிதனுக்கும் தேவனுக்கும் இருக்கிற ஒரு உறவிலே ஒரு கூரை போட்டான். இப்போ அதற்கு மேல இப்போ என்ன நமக்கு தடைகள் பிசாசன் கொண்டு வந்து கொண்டிருக்கிறான்னா, அவர் வேற, பிதா வேற, குமாரன் வேற, பரிசுத்த ஆவி வேற. ஆனா ஒன்றான அந்த மெய் தேவன் யாரு? அவர்தான். அப்போ இப்ப நம்ம என்ன பார்க்கிறோம் அப்படின்னா, வஞ்சிக்கிறவர்களாய் அநேகர் கண்களுக்கு முன்னாடி வஞ்சிக்கிறவர்களாய் நம்ம காணப்படுகிறோம். 1000 தலைமுறைக்கு ஆசீர்வாதத்தை பெறுகிற ஒரு கூட்டமாய் கர்த்தர் நம்மை படைத்திருக்கிறார். ஆனால் அந்த கர்த்தரை அறிந்து கொள்ள முடியாதபடி பிசாசானவன் ஆதி காலத்துல வஞ்சித்ததை போல இன்றைய நாட்களும் வஞ்சனை நம்ம கண்களுக்கு முன்பாய் காணப்படுகிறது. ஆனால் சத்திய வசனமோ 1 கொரிந்தியர் 8:6, கொலோசியர் 1:15, அதே போல உபாகமம் 6:4, ஏசாயா 45:5, இந்த 4 வசனத்திலேயேமோ இயேசு கிறிஸ்து யார்? கர்த்தர். அந்த கர்த்தர் யார்? அவரே தேவன். அந்த தேவன் யார்? அவரை தவிர வேற யாரும் இல்லை, அந்த ஒருவரே தேவன். ஹல்லேலூயா. சோ எப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கையில் இந்த நாட்கள் நம்ம காணப்படுகிறோம். அப்போ இந்த நாட்களை கர்த்தர் அதிகமாய் சொல்லுவது இதற்கு முக்கியத்துவம் கொடுங்க. கர்த்தரை அறிந்து கொள்வதற்கு, அவரே தேவன் என்று, உன் தேவனாகிய கர்த்தரே தேவன் என்று அறிந்து கொள்வதற்கு நீங்க உங்க ஆத்மாவை ஒப்பு கொடுங்க. உங்க ஆத்மா வஞ்சிக்கப்படாதல் இருக்க வேண்டும் என்றால் வேதத்தை எடுங்க, வேதத்தை எடுத்து வாசிங்க, தியானித்து பாருங்க, அந்த மெய் தேவனை தேடுங்க. அது மிக முக்கியமாய் காணப்படுகிறது. ஹல்லேலூயா. அடுத்தபடியாக நம்ம என்ன பார்க்கிறோம் அப்படின்னா, நம் ஆத்மாவுக்கு ஒரே தேவன் தான் வேண்டுமா? அந்த தேவன் கிறிஸ்து என்பதை பவுல் தெளிவாய் சொல்கிறார். அப்ப நம்ம ஆத்மாவுக்கு மனைவி மட்டும் ஒண்ணு வேணும், கணவன் மட்டும் ஒண்ணு வேணும், எனக்கு மட்டும்தான் என் மனைவி சொந்தம், எனக்கு மட்டும்தான் என் கணவர் சொந்தம். எப்படி நம்ம ரொம்ப எவ்வளவு ஒரு ஈகரா காணப்படுகிறோம். ஆனா அந்த ஆத்மாவுக்கு ஒரே தேவன் தான் தேவையானா? எஸ். அதைத்தான் 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 2வது வசனத்திலே பவுல் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். நான் உங்களை கற்புள்ள கன்னிகையாகிய கிறிஸ்து என்னும் ஒரே புருஷனுக்கு ஒப்பு கொடுக்க நியமித்தபடியால் உங்களுக்காக தேவ வைராகியம் கொண்டிருக்கிறேன். அப்போ நம் வாழ்க்கையில் கர்த்தரே இயேசுவே முதன்மையான தேவனாய் இருக்கிறாரா? இல்லை என்றால் அவர் 2ஆம் நபராய் காணப்படுகிறாரா என்பதை இன்னைக்கு நீங்க தான் பார்த்துக்கணும். அப்போ அவர் ஒருவரையே நீங்க, அப்போ இந்த இடத்துல எப்படி பாருங்க, எதற்கு ஒப்பாய் அவர் காண்பித்து கொடுக்கிறார்? நான் உங்களை கற்புள்ள கன்னிகையாகிய கிறிஸ்து என்னும் ஒரே புருஷனுக்கு ஒப்பு கொடுத்து. அப்போ என்ன ஒப்பு கொடு? நம்ம ஆத்மாவுக்கு அவர் ஒருவரே நாயகன். அந்த நாயகனே யாரு? அந்த தேவன் என்று, அவரே கர்த்தர் என்று அழைக்கப்பட்டார். அவரே நம்மை ரட்சிக்கிறதுக்கு இந்த பூமியில வந்தார்.
அப்போ அந்த ஒரு நாயகனை நீங்க தெய்வமாய் கொண்டீர்கள் என்றால், அந்த கிறிஸ்துவை உங்க ஆத்மா தெய்வமாய் ஏற்றுக்கொண்டது என்று நீங்க அறிந்திருப்பீர்கள் என்றால், அதுல தெளிவுள்ளவர்களாய் நீங்கள் காணப்படுவீர்கள் என்றால், அவருடைய ஆசீர்வாதத்திற்கு நீங்க தடையில்லாதவர்களாய் காணப்படுறீங்க. அநேகர் நம்ம சத்தியத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். சபை தொடங்கியதிலிருந்து யூடியூப்லையும் எல்லா இடத்திலையும் கர்த்தர் ஒருவரே என்று பகீரங்கமாய் வேதத்தை வைத்து நம்ம அநேக காரியங்கள் கற்றுக் கொடுத்தாலும் அதை ஏற்றுக்கொள்ளத்தக்கதான நம்மளுடைய ஆத்மாவுக்கு, ஏன்னா ஒண்ணுல நம்ம ஆத்மா விருப்பப்பட மாட்டேங்குது, அநேகத்தை கேட்குது, பார்க்கறது எல்லாத்தையும் கேட்குது. அதுதான் மனுஷ சுபாவம். நீங்க அந்த மனுஷ சுபாவத்தை பிடித்து கொள்ளாதபடி தேவன் விரும்புகிறபடி உங்கள் ஆத்துமாக்களை, உங்க ஆத்மாவை நீங்க சாய்ப்பீர்கள் என்றால் அவருடைய பிள்ளையாய் காணப்படுவோம். அவருடைய பிள்ளையாய் நம்ம காணப்படுவோம் என்றால் நம்ம என்ன செய்வோம்? அவரிடத்தில் அன்பு செலுத்துவோம். அதைத்தான் அந்த வசனம் சொல்லுகிறது. உன் தேவனாகிய கர்த்தரே தேவன் என்றும், ரெண்டாவது என்ன சொல்லுகிறதுனா அன்பு கூர்ந்து, தம்மில் அவரில் அன்பு கூர்ந்து. அப்போ ஒரு ஆத்மா இருந்தால் தான் ஒரு பியூர் லவ் நம்ம கொடுக்க முடியும். அப்படித்தானே? நம்ம அநேகரை இந்த இடத்துல எல்லார் இடத்துலையும் நீங்க அன்பு செலுத்தலாம், ஆனாலும் அந்த பியூர் லவ்ங்கிறது ஒருத்தர் மேல மட்டும்தான் நம்ம வைக்க முடியும். அது நம்ம ஆத்மா அந்த தேவன் மேல் மட்டும்தான் வைக்க வேண்டும் என்று இரண்டாவது காரியமாக நமக்கு வேதம் கற்றுக் கொடுது. தம்மில் அன்பு கூர்ந்து. அப்போ தம்மில் அன்பு கூர்ந்துங்கிறத என்ன நமக்கு வேதம் கற்றுக் கொடு? தேவனோடு உள்ள உறவின் அடிப்படை. அப்ப அன்புங்கிறது என்னதுன்னா தேவனோடு உள்ள உறவின் அடிப்படை. அப்ப தேவன் நம்மை அன்பு கூர்ந்தார், அதற்கு பதிலாக நாம என்ன செய்யணும்? அன்பு கூற வேண்டும். கடந்த மாதம் நம்ம வாசித்தோம் நம்ம தியான வாசனங்கள். அப்போ நன்றி உள்ளவர்களாய் நம்ம காணப்பட வேண்டும். பெற்றுக்கொள்கிறோம், ஆனா நம்ம திரும்ப செலுத்துறது கிடையாது. அப்படித்தானே? இது எல்லாமே என்னன்னா நம்ம குறையாய் பார்க்க வேண்டிய காரியங்கள். ஏனென்றால் இது நம்மளுடைய சுபாவம் அல்ல, தேவனுடைய பிள்ளைகளுடைய சுபாவம் அல்ல. அப்போ நன்றி உள்ளவர்களாய் நம்ம காணப்பட வேண்டும், நம்ம கற்றுக்கணும். அப்போ இந்த நாட்கள்லையும் நம்ம என்ன பார்க்கிறோம்னா அன்பு செலுத்துகிறவர்களாய் காணப்பட வேண்டும். யார் மேல் அன்பு செலுத்துகிறவர்களாய் காணப்பட வேண்டும்? தேவன் மேல, அந்த தலைமுறையை நம்மை ஆசீர்வதிக்கிற அந்த தேவன் மேல. அப்போ அந்த தேவன் யார் என்பதை முதலாவது அறிந்து கொள்ள வேண்டும். கிறிஸ்துவை நம்ம அறிந்து கொண்டவர்களாய் காணப்பட வேண்டும். அந்த கிறிஸ்துவை மேலேயே நம்ம ஒரு பியூர் லவ் நம்ம காண்பிக்க வேண்டும். மனிதனுடைய அன்பு பியூர் லவ்வா காணப்படுமா என்றால் அது பியூர் லவ்வுக்கு ஈக்குவலாய் அது சொல்லப்படாது. ஒரே ஒரு பியூர் லவ் மட்டும்தான் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது வேதம். அது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய பியூர் அன்பு. என்ன பியூர் அன்பு அப்படின்னா, நம்ம ஒண்ணுமே செய்யல, ஆனா நமக்கு வேண்டி அவர் இறங்கி செய்தார். அப்போ அதுதான் ஒரு பியூர் அன்பு. நம்ம எதுவுமே செய்யாம நமக்கு ஒருத்தர் நன்மை செய்கிறார் என்றால் அதற்கு மேல நம்மளை நேசிக்க யார் உண்டு? நேசித்தவர்களையே நம்ம நேசிக்கிறதில்லை. அப்போ அவரை அறியாத நம்மை அவர் வாரார். ஆபிரகாமை பார்த்தோம் அப்படின்னா என்னன்னு சொல்றது? அவருடைய தகப்பனுடைய வழிபாடுகள் எல்லாம் விக்கிரக காரியங்கள் உள்ள வழிபாடுகள். அப்போ ஆபிரகாமை தேடி கர்த்தர் வருகிறார். கர்த்தர் வரும் பொழுது அவன் மேல் அன்பு வைத்து, அவனை சூஸ் பண்ணி அவன் மேல் அன்பு வைத்து கர்த்தர் வரும் பொழுது அவன் அந்த அன்பை ஏற்றுக்கொண்டான். அவனும் அன்பு காட்டினவனாய் காணப்பட்டான். அவனுடைய சந்ததிகள் அந்த வாக்குத்தத்தத்தின் பிரகாரமாகவே இன்றைய நாட்களில் காணப்படுகிறது. அப்போ இந்த நாட்களில் இந்த இயேசு கிறிஸ்துவின் மேல் ஒன்றாய் இருக்கிற அந்த மெய் தேவன் மேல் உங்கள் அன்பு எப்படிப்பட்டதாய் காணப்படுகிறது? அநேக காரியங்களை நம்ம வாசிக்கலாம். அப்போ தேவன் நம்மை அன்பு கூர்ந்தார், அதற்கு பதிலாக நாமும் அவரை அன்பு கூற வேண்டும். இந்த காலை வேளையில அவர் மேல் அன்பு கூறவர்களாய் காணப்படுகிறோமா? நான் செய்ய வேண்டிய காரியத்தை நம்ம செஞ்சுதான் ஆகணும். கர்த்தர் ஆசீர்வதிக்கிறேன் என்று சொன்னார் என்றால் அவர் ஆசீர்வதிப்பார். அதை ஏற்றுக்கொள்வதும் வேண்டாம் என்று தள்ளுவதும் அவருடைய பிள்ளைகள் இல்லை, நம்மளுடைய கைகளில் தான் இருக்குது. அப்போ அவரை நாம் உயர்த்தும் பொழுது அவர் நம்மை உயர்த்த வல்லவராய் காணப்படுகிறார். ஹல்லேலூயா. அதனால உங்க கூச்சத்தை, அது மாதிரி உங்களுடைய சிந்தனைகளை, சர்ச்சுக்கு வந்துட்டாலே சிந்தனைகளை ஓரம் கட்டுங்க, அவரை அன்பு செலுத்துங்க. அவர் கல்வாரி சிலுவையில நமக்காக என்ன அன்பை செலுத்தினாரு? கீழே விழுந்து கை உடைஞ்சினாலேயும் 15 நாள் இப்படியே தான் அலையிற, மாவு கட்டை போட்டுட்டு. தூக்க முடியுதா? வலி எப்படி இருக்குது? ஆனா கல்வாரி சிலுவையில ஆணிகள் அவருக்கு குத்தப்பட்டது, சரீரம் கிழிக்கப்பட்டது. அதுக்கு நம்ம என்ன செஞ்சோம்? அவருக்கு இந்த பூமியில மாண்டு போகிறவர்கள், அழிந்து போகிறவர்கள், அக்கினிக்கு இரையாய் வைக்கப்பட்ட நம்மை நித்திய ஜீவனுக்கென்று அழைப்பதற்கு அவரையே ஒப்பு கொடுத்தார். ஹல்லேலூயா. அப்போ இரண்டாவது நபர்
முதலாவது நபர்லயே வந்திருக்கணும். இரண்டாவது நபர்னு சொல்லுகிறவர் அனுப்பி விட்டுட்டு அப்ப அவருக்கு என்ன ஒரு அன்பு இருக்கும்? அது பியூர் அன்பா? நோ. அவர்களுடைய தேவனுடைய அன்பு பியூர் அன்பு இல்ல. அந்த ஒன்றான மெய்தேவன் நமக்காய் பூமியில வந்தார் பாத்தீங்களா, அவரை விசுவாசிக்கிறத, அவர் மேல் வைத்திருக்கிற விசுவாசம் நம்ம வைக்கணும். அவர் நமக்கு காண்பித்த அந்த லவ் தான் பியூர் லவ். ஹல்லேலூயா. இந்த நேரத்திலேயும் நம்ம அடுத்து தொடர்ந்து சில காரியங்களை பார்க்கலாம். தம்மில் அன்பு கூர்ந்து, அப்போ தேவனோட அன்பு கூர்ந்து, அப்போ தேவன் நம்மை அன்பு கூர்ந்தார். எங்க நம்ம வேத வசனம் இருக்குது? அப்போ அன்பு பிரதானமாய் காணப்படுகிறது என்பது தேவனுக்கும் அறியும், நமக்கும் அறிந்திருக்கிறோம். 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 8வது வசனம் 2வது பகுதியை வாசிக்கிறோம். தேவன் அன்பாகவே இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ அவர் தண்டிக்கிறவரா இல்லையா? அன்பாக மட்டும்தான் இருக்கிறாரா? எஸ், ஹி இஸ் ஆல்வேஸ் லவ். அவர் ஆல்வேஸ், எல்லா நேரமும் நம்மள, அவரோட லவ் எப்பவுமே நம்ம மேல மாறாததாய் காணப்படுகிறது. ஆனா தண்டனை என்பதை நம்ம எப்போ பெற்றுக்கொள்கிறோம் என்பதை பார்க்கலாம். தண்டனை கர்த்தரால் வருவது சில காரியங்கள். நான் அநேக சகோதரர்கள்ட்ட பேசும்போதும் நான் என்ன பார்க்கிறேன் அப்படின்னா, ஒரு பேப்டிசம் எடுக்கிறதுக்கு, ஒரு ஞானஸ்தானம் எடுக்கிறதுக்கு கூட நான் என் வாழ்க்கை இப்படி இருக்குது, ஆனா நான் இதை செஞ்சுட்டேன்னா கடவுள் தண்டிச்சிருவாரோ. நான் ஞானஸ்தானம் எடுக்கிறதுக்கு முந்தைய அவர் தண்டிக்க மாட்டாராம். ஞானஸ்தானம் எடுத்ததுக்கு அப்புறம் அவர் பரிசுத்த வாழ்க்கை வாழவில்லை என்றால் தேவன் தண்டிச்சிருவாருங்கிற பயந்துகிட்டே ஞானஸ்தானம் எடுக்காம இருக்கிறாங்க. அது என் முன்னாடி பேசினவங்க, இங்க உட்கார்ந்து கேட்கிறவங்களா கூட இருக்கலாம். அப்போ யோசித்து பாருங்க, அப்படி கிடையவே கிடையாது. அவர் அன்பு மாறவில்லை. தண்டனைக்கு பாத்திரவான்களை நம்மை மாற்றிக் கொள்கிறோம். அவர் நேசிக்கிறவராய்த்தான். அப்போ நம்ம பாவ வாழ்க்கையிலிருந்து விடுவதற்கு வேண்டிதான், நம்ம ஒரு இடத்துல மாட்டிக்கொண்ட நம்மளை விடுதலை கொடுப்பதற்கு வேண்டிதான் அவர் இருக்கிறாரே தவிர அவர் நம்மை தண்டிக்கிற தேவன் அல்ல. அந்த தண்டனை கூட அன்பாய் தான், நம்ம மாறணும் அப்படின்ட்டு அவராய் கொடுக்கிற சிக்ஷை கூட நாம் அவரிடத்துல அன்பு செலுத்த வேண்டும், அவரை நோக்கி வர வேண்டும் என்றுதான் காணப்படுகிறத தவிர இதுதான் பியூர் லவ். அவன் எப்படி போனாலும் என்னை விட்டு போயிட்டான், அப்படியே போகட்டும், நரகத்தின் பிள்ளையாய் போகட்டும் சொல்லி விடுகிற அந்த அன்பு கிடையாது. அதுதான் மாறாத அன்பு. ஹல்லேலூயா. அப்போ இந்த நாட்கள்ல நம்ம அவருடைய அன்பை, அவர் தேவன் அன்பாய் இருக்கிறார் என்று நம்ம வாசிக்கிறோம். வேதத்துல சில வசனங்களை நம்ம பார்க்கலாம். 1 யோவான் 4வது அதிகாரம் 19வது வசனம். அவர் முந்தி நம்மிடத்தில் அன்பு கூர்ந்தபடியால் நாமும் அவரிடத்தில் அன்பு கூர்கிறோம். ஹல்லேலூயா. அப்ப அவர் தன்னுடைய அன்பை காண்பிக்கவில்லை என்றால் இந்த கிறிஸ்து யார் என்று நம்ம அறிந்திருக்க முடியாது. அப்போ அவரை அறிந்திருக்கிறதுனால, அந்த தேவனை அறிந்திருக்கிறதுனால நாம் அன்பு செலுத்தவர்களாய் காணப்படுகிறோம் என்று வேதம் சொல்லுகிறது. அப்போ இந்த நாட்கள்ல உங்க அன்பு இருக்குதா? அவரை அன்பு செலுத்துறீங்களா? ஹல்லேலூயா. ஏன்னா அநேகர் கண்கள் அன்பு தூக்கத்தில் நல்லா செலுத்திட்டு இருக்கிறாங்க. நான் குறையா சொல்லல, பேசுறது கண்டினியூஸா உட்கார்ந்து கேட்கறது கொஞ்சம் கடினமான காரியங்கள் தான். ஆனால் சத்தியத்தை நம்ம கேட்க மறந்து விட்டோம் என்றால் அந்த சத்தியம் நமக்கு பிரயோஜனம் உள்ளதாய் போகும். அப்போ நம்ம எரேமியால பார்த்த வசனத்தை போலதான். அப்போ என்னன்னு சொல்றது, அந்த அறிவு நம்ம ரட்சிப்புக்கு ஏதுவான அறிவாய் காணப்படணும். தேவனை அறிந்திருந்தோம், அந்த அறிவை சரியாய் நம்ம பயன்படுத்தவில்லை என்றால் பாருங்க அது என்ன ஆகும் அப்படின்னா அது நமக்கு யூஸ் இல்லாம போயிடும். அதனால கொஞ்சம் விழிப்புடனே காணப்படுங்க. அடுத்து யோவான் 3ஆம் அதிகாரம் 16வது வசனத்துல இப்படி பார்க்கிறோம். தேவன் தம்முடைய எப்படி அன்பு காண்பித்தாரா, தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். அப்போ நாம் எப்படி அன்பு செலுத்த வேண்டும் என்று வேதம் சொல்லி கொடுக்கிறது. அப்போ அவர் தன்னை ஒப்பு கொடுத்து அன்பு காண்பித்தார். அப்போ நம்ம எப்படி அன்பு காட்டவர்களாய் காணப்பட வேண்டும் இந்த நாட்கள்ல? அப்போ அவரே இறங்கி அவர் அன்பை காண்பித்தாருங்கும் பொழுது இப்ப இந்த நாட்கள் நம்ம காண்பிக்கிறோமா? கிடையாது. அப்போ உபாகமம் 6வது அதிகாரம் 5வது வசனத்தை நம்ம பார்க்கலாம். நீ உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில், எப்படி வேதம் அன்பு காட்ட சொல்லுதுன்னா, நீ உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு பலத்தோடும் அன்பு கூர்வாயாக. ஹல்லேலூயா. இந்த முழுன்ட்டு வந்திருக்குது பார்த்தீங்களா? இந்த முழுவதைத்தான் கொஞ்சம் கூட நம்ம காட்டுறோமான்னு யோசிச்சு பார்க்கணும். முழு அன்பை காட்ட சொல்லுகிறார். அப்போ இந்த இடத்துல அவரிடத்துல ஒரு அன்பு இருந்துச்சுன்னா பார்க்கலாம் எத்தனை பேர் அன்பு இந்த நாட்களில் துளிர்க்க போகிறது. வருகிற நாட்கள்ல மைக்கே இல்லாம நம்ம சபை கணீர் என்று நம்ம பாட போறோம், அவரை உயர்த்த போறோம் என்பதை பார்க்க போகிறோம். ஏனென்றால் இது விளையாட்டுத்தனம் அல்ல. அப்போ தேவனிடத்துல நீங்க காட்டுகிற அன்பு எப்படிப்பட்டதாய் காணப்படும்? ஒரு மனைவி ஏமோ நம்ம ஒரு கணவன் இடத்துல எப்படி ஒரு அன்பை, ஒரு மாயமில்லாத அன்பை எதிர்பார்க்கிறாங்க.
முன்னாடி எல்லாம் நம்ம செய்யறதை பார்த்து அவர்கள் என் மேல எவ்வளவு ஒரு அன்பா இருக்கிறாங்கன்னு யோசிச்சுட்டு இருப்பாங்க. ஆனா பின்னாடி நம்ம சில செய்யற காரியங்கள் அவர் கண்களுக்கு முன்பாய் தெரியாம இருந்திருக்கலாம். ஆனா அது தெரிந்ததுக்கு அப்புறம் ஒரு மாயம் அந்த அன்புல இருந்ததை உணர்ந்து கொண்டார்கள் என்றால் வாழ்க்கை முழுவதும் நரகமாய் மாறுகிறது அல்லவோ. அப்போ கர்த்தரிடத்துல இருக்கிற அந்த அன்பு மட்டும் எப்படிப்பட்டதாய் நமக்கு காணப்படுகிறது? மாயமில்லாத அன்பு. அப்போ முழு அன்பை நீங்க காண்பீங்க. ஏன்னா அவர் தன்னுடைய முழு அன்பு, பியூர் அன்பை காண்பித்ததுனால இந்த நாட்கள் நாமும் அவருக்கு குறை வைக்காத அந்த பியூர் அன்பை காண்பிக்கிறவர்களாய் அந்த மெய் தேவனிடத்தில் நம்ம வைக்க வேண்டும். அடுத்து சங்கீதம் 91 அதிகாரம் 14வது வசனத்தை நம்ம வாசிக்கிறோம். சங்கீதம் 91:14, அவர் என்னிடத்தில் வாஞ்சையாய் இருக்கிறபடியினால் அவனை விடுவிப்பேன். அப்போ வாஞ்சையாய் இருக்கிறபடினால் என்றால் அவர் மேல் அன்பு செலுத்துவதனால் அவர் நம்மை விடுவிக்கிறவராய் காணப்படுகிறார். அப்போ அவர் மேல் நம்ம எத்தனை பேர் கட்டுகள்னால நம்ம புலம்பிக்கிட்டு இருக்கிறோம்? ஏதாவது ஒரு கட்டுக்குள்ள இருந்துட்டு இருக்கிறோம். கடன் பிரச்சனை கட்டுகள், இந்த உலக பிரகாரமான கட்டுகள், ஆத்மாவில் இப்போ லேட்டஸ்டா இருக்கிறது. ஐ எம் நாட் சாட்டிஸ்ஃபைட், மை லைஃப் இஸ் நாட் சாட்டிஸ்ஃபைட், ஐ ஹாவ் எவ்ரிதிங் பட் ஐ டோன்ட் ஹாவ் பீஸ். எல்லாம் இருக்குது, சமாதானம் இல்லை. அதுக்கு காரணம் என்ன? அது கூட எனக்கு தெரியல. இப்படின்ற அநேக கேசஸ் நாங்க பார்க்குற நாட்களாய் காணப்படுகிறது. அப்போ அதற்கு என்ன சொல்லுறார் என்றால், நீ வைக்க வேண்டிய இடத்துல அன்பு வைத்தால் மட்டும்தான் உன் ஆத்துமா சமாதானமாய் காணப்படும். பாரத்தை உன் தோளிலே வைக்காதபடி அவரிடத்துல உங்களுக்கு பாரம் இல்லாம எல்லைப்பாறுதலை உங்க ஆத்துமா காணப்படணுமா? பாரத்தை அவர் மேல் வைங்க. அவரை தெய்வமாய் கொண்டு நிலைத்திருக்கிற ஆத்துமா மட்டும்தான் அவர் கூட போகும். அவர் ராஜாதி ராஜாவை வரும் பொழுது நம்ம மேல கிருபை இருக்கிறவராய் அவர் வரப்போறதில்லை. அவர் நியாயம் தீர்க்கிறவராய் வரப்போறதுனால அவர் சின்ன கூட்டம் பெரிய கூட்டம் ஒரு ஆத்மா மாட்டம் அவரை விசுவாசித்தாலும் அந்த ஆத்மாவுக்கு வேண்டி அவர் வருகிறாரை காணப்படுகிறார். அப்போ இந்த நாட்கள்ல நம்ம எப்படிப்பட்டவர்களாய் காணப்படணும்? வாஞ்சையாய் காணப்படணும். என் நாமத்தை அறிந்திருக்கிறபடியால் அவனை உயர் அடைக்கலத்திலே வைப்பேன். ஹல்லேலூயா. மீண்டும் ஒரு முறை வாசிக்கிறேன். சங்கீதம் 91:14, அவன் என்னிடத்தில் வாஞ்சியாய் இருக்கிறபடியால் அவனை விடுவிப்பேன், என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பேன். ஹல்லேலூயா. அப்போ அவருடைய நாமத்தை, அப்போ அவர் என்னிடத்தில், நம்ம அவரிடத்துல வாஞ்சியா இருக்கிறோமா? அவர்களை மட்டும்தான் அவர் விடுவிக்கிறவராய் காணப்படுறாரு. அவர் நாமத்தை அறிந்திருக்கிறோமா? அவனை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன். நித்தியமாய் அவர் ஆசீர்வதிக்க வல்லவராய் காணப்படுகிறார். இன்னொரு வசனத்தை வாசிப்போம். 1 கொரிந்தியர் 8 அதிகாரம் 3வது வசனம். 1 கொரிந்தியர் 8:3, தேவனில் அன்பு கூறுகிறவன் எவனோ அவன் தேவனால் அறியப்பட்டிருக்கிறான். ஹல்லேலூயா. அப்போ இந்த காலை வேளையில எத்தனை பேர் நம்ம அன்பு கூர்ந்தோம்? நீங்க அன்பு கூறாம நீங்க சபைக்கு வரமாட்டீங்க. கட்டாயமோ தேவனிடத்துல அன்பு கூறுவதனாலதான் சபைக்கு வாரீங்க. ஆனாலும் முழு உள்ளத்தோடு அந்த அன்பை காண்பித்தீர்களா? இன்றைய நாள்ல முழு ஆத்மாவோடு முழு பலத்தோடு அந்த அன்பை இந்த காலை வேளையில காண்பித்தீங்களா? ஆராய்ந்து பாருங்க. அதுல குறை இருக்கிறதா? மாற்றுவோம். கர்த்தர் நம்மை விரும்புகிறார். அவர் அன்பு செலுத்துகிறவராய் காணப்படுகிறார். ஆனா அந்த வசனம் எப்படி சொல்லுது? தேவனில் அன்பு கூறுகிறவன் எவனோ அவன் தேவனால் அறியப்பட்டிருக்கிறான். அப்போ தேவனால் அறியப்பட்டிருக்கிறான் என்றால் என்னன்னா, தேவனுடைய பிள்ளையாய் இருக்கிறான் என்று அதனுடைய பொருளாய் காணப்படுகிறது. அப்போ நம்மளுடைய தேவனுடைய பிள்ளைகளாய் காணப்படுவோம் என்றால் அதிகமாய் அவர் மேல் அன்பு செலுத்தலாய் காணப்பட வேண்டும். அப்போ இந்த நேரத்துல தேவன் தன் இடத்தில் அன்பு செலுத்த கட்டளையிடும் போது அதற்கு அடிப்படையான இன்னதென்று சில காரியங்களை அறிவித்தார். தேவன் தன்னிடத்தில் அன்பு செலுத்த கட்டளையிடும் போது அதற்கு அடிப்படையானது இன்னதென்று அறிவித்தார். என்னதென்று பார்ப்போமா? மார்க் 12 அதிகாரம் 28 34 வசனம் வரை. வேத பாரகரில் ஒருவன் அவர்கள் தர்க்கம் பண்ணுகிறதை கேட்டு அவர்களுக்கு நன்றாய் உத்தரவு சொன்னார் என்று அறிந்து அவரிடத்தில் வந்து, கற்பனைகளில் எல்லாம் பிரதான கற்பனை எதுவென்று கேட்டான். இயேசு கிறிஸ்து கிட்ட வேதபாரகன் கற்பனைகளில் எல்லாம் பிரதான கற்பனை என்ன என்று ஒருத்தர் கேட்கிறாரு. அப்போ அதற்கு இயேசு சொல்லுகிறாரு. இயேசு அவனுக்கு பிரயோத்தரமாக, கற்பனைகளில் எல்லாம் பிரதான கற்பனை எதுவென்றால், இஸ்ரவேலை கேள், நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர். அப்போ இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வந்தும் நமக்கு ஞாபகப்படுத்தியது அதே காரியத்தை தான் யார் என்பதை. உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு மனதோடும் உன் முழு பலத்தோடும் அன்பு கூர்வாயாக என்பதே பிரதான கற்பனை. இந்த இயேசு கிறிஸ்து எந்த வசனத்தை சுட்டி காண்பிக்கிறார்? நம்ம இதுல வாசித்தோம். எந்த வசனம்? சங்கீதம் 91
சரி, உபாகமம் 6:5. உபாகமம் 6ஆம் அதிகாரம் 5வது வசனத்துல கர்த்தர் சொன்ன அந்த வார்த்தையை இந்த பூமியில அவர் மாமிசமாய் வந்து நின்ற இடத்துலையும் அந்த வார்த்தையை அவர் சுட்டி காண்பிக்கிறார், தேவனுடைய கட்டளையாய். அப்போ அது கூட 3வது வசனம், உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு மனதோடும் உன் முழு பலத்தோடும் அன்பு கூர்வாயாக என்பதே பிரதான கற்பனை. இதற்கு ஒப்பாய் இருக்கிற 2 கற்பனை என்னவென்றால் அப்படின்று சில காரியங்களை சொல்லிடுற. உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல் பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்பதே, இவைகளில் பெரிய கற்பனை வேறொன்றும் இல்லை என்றார். ஹல்லேலூயா. அப்ப தேவனிடத்துல அன்பு கூறுகிறவர்கள் மற்றவர்களிடத்திலையும் அன்பு கூறுகிறவர்களாய் காணப்படுவாங்க. அதற்கு வேத பாரகன் என்ன சொன்னான்னா, சரிதான் போதகரே, நீர் சொன்னது சத்தியம். அப்போ தேவன் கர்த்தர் ஒருவரே கர்த்தர் என்பதை அறிந்து அவரிடத்திலே அன்பு கூற வேண்டும் என்பதை பிரதான கற்பனையாய் இந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம். அதற்கு ஒத்த கற்பனையாய் என்ன சொல்கிறார்னா, உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல மற்றவரிடத்தில் நீ தேவனை அன்பு செலுத்துவதை போல, உன்னை நீ நேசிப்பதை போல நீ பிறனையும் நேசி என்று ஒரு கட்டளையா இந்த காலை வேளையில நமக்கு வேதவுடைய வாக்கியம் நமக்கு நினைவு கூறுவதாய் காணப்படுகிறது. அப்போ இந்த இடத்துல அது நமக்கு என்ன கற்றுக் கொடுக்கணும், அந்த வேத பாரகன் என்ன சொல்றான், சரிதான் போதகரே, நீர் சொன்னதே சத்தியம். அப்போ இதுதான் சத்தியம், இதுதான் நீதி என்று அவன் கருதினான். ஒரே தேவன் உண்டு, அவரை தவிர வேற தேவன் இல்லை. அவன் அந்த காரியத்தை சொல்லுகிறான். அப்போ 6வது வசனத்துல இப்படி சொல்லப்படுது, முழு இருதயத்தோடும் முழு மனதோடும் முழு ஆத்மாவோடும் முழு பலத்தோடும் அவரிடத்தில் அன்பு கூறுகிறதும் தன்னிடத்தில் அன்பு கூறுகிறது போல் பிறனிடத்தில் அன்பு கூறுவதுமே சர்வாங்க தகனம் முதலிய பலிகளை பார்க்கிலும் முக்கியமானதாய் இருக்கிறது என்றான். ஹல்லேலூயா. பாருங்க எவ்வளவு இந்த இயேசு கிறிஸ்து ஒரு பரிசேயன் தர்க்கம் பண்ணுகிறவர்களாய் காணப்பட்டாங்க. ஆனா இந்த பரிசேயன் தேவன் இடத்துல அறிந்தவனா, தேவன் நம்ம இயேசு கிறிஸ்து அநேகருக்கு மறு உத்தரவு கொடுக்கும் பொழுது தன்னை என்னன்னு சொல்றது, கிரிட்டிசைஸ் பண்ணுவதற்கு, தன்னை மேற்கொள்ள வேண்டும், தன்னை குற்றப்படுத்த வேண்டும் என்று வருகிற அநேகர்களுக்கும் பதில் சொல்லிட்டு அவர்களுக்கு எப்படி பதில் சொல்லணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. ஆனா இதே இடத்துல ஒருத்தன் உண்மையாய் கேட்கிறான் என்பதை அறிந்திருக்கிறவனுக்கும் அந்த இடத்துல பதில் சொல்லுகிறாரு. எப்படிப்பட்ட பதில் சொல்லுகிறாருன்னா, இந்த இடத்துல பாருங்க, என்றான் அவன் விவேகமாய் உத்தரவு சொன்னதை இயேசு கண்டு. 7வது வசனம், நீ தேவனுடைய ராஜ்யத்துக்கு தூரமானவன் அல்ல என்றார். நீ தேவனுடைய பிள்ளை என்று அவர் அங்க சொல்லப்படல. ஏனென்றால் என்னை விசுவாசிக்காத நீ இது சரி என்று நீ அறிந்திருக்கிறாய். அப்போ ஒரே தேவன் ஒன்று என்று அறிந்திருக்கிற அந்த தேவனின் இடத்துல தான் நீ பேசிட்டு இருக்கிற அப்படிங்கிறத என் மேல் நீ உன் விசுவாசத்தை வைக்கல. அதனால உனக்கு தேவனுடைய ராஜ்யம் தூரம் இல்லை. நீ சத்தியத்தை அறிந்திருக்கிற என்னை இந்த இடத்துல நீ விசுவாசிக்கும் பொழுது நீ அதற்கு பாத்திரவானாய் மாறுகிற. ஹல்லேலூயா. அப்போ இத்தனை நாட்கள்ல நம்ம அநேக சத்தியங்களை நம்ம கேட்கிறோம், ஆனால் விசுவாசிக்கிறோமா, கீழ்ப்படுகிறோமா? அப்போ எப்போ நம்ம கீழ்ப்படுகிறோமோ அப்பதான் நம்ம தூரமா இருக்கிற பிள்ளைகளாய் அல்ல, அவருடைய பிள்ளைகளாய் மாறுவோம். ஹல்லேலூயா. அப்போ இது ரொம்ப மிக முக்கியமான காரியம். அப்போ அவன் விவேகமாய் உத்தரவு சொன்னதை இயேசு கண்டு நீ தேவனுடைய ராஜ்யத்துக்கு தூரமானவன் அல்ல என்றான். அதன் பின்பு ஒருவனும் அவரிடத்தில் யாதொரு கேள்வியும் கேட்க துணியவில்லை. பாருங்க தேவன் எப்படிப்பட்டவராக இருக்கிறாருன்னா, நீங்க நயம் பண்ணி அவர்கிட்ட நீங்க பேசினாலும் ஜெபத்துல, ஆண்டவரே உங்களால் முடியாத காரியம் ஒன்றுமில்லை, இதை செய்யக்கூடாததில்லை, உங்கள் கரம் குறுகி போனதில்லை, எவ்வளவு உருகி ஜெபம் பண்றோம், அவர் உருகவே மாட்டார். அவருடைய வார்த்தையில தெளிவுள்ளவராய் காணப்படுவார். என்னால் செய்யக்கூடாது ஒன்றுமே இல்லைதான், எல்லாமே முடியுது, ஆனால் நீ இது கீழ்ப்படியலையே, இதை கீழ்ப்படிந்தாது அல்லவோ நீ இதை பெற்றுக்கொள்வாய், உன் தலைமுறை ஆசீர்வதிக்கப்பட்டணும், ஆனா என்னை யாருன்னு உனக்கு தெரியலையே. அப்போ என்னை அறிந்த பிள்ளைகளை மாத்திரம்தான், என் பிள்ளைகளை மாத்திரம்தான் நான் ஆசீர்வதிக்கிறவனாய் காணப்படுகிறேன். என்னை அறியாத, என்னை வெறுக்கிற, என்னை தள்ளுகிற ஒருத்தனை கர்த்தர் எப்படி ஆசீர்வதிக்க முடியும்? முடியவே முடியாது. அதான் ஊழியர்களை குறித்து கூட வேதம் நமக்கு இப்படிதான் சொல்லுகிறது. ஆண்டவரே நான் உங்களுக்காக நான் இதை செய்தேன், நான் அதை செய்தேன் அப்படின்னு சொல்லி வந்தால் உன்னை அறியேன் என்று அந்த வேத போதகர்களை பார்த்து கர்த்தர் சொல்லுகிற காரியமாய் காணப்படுகிறது. அப்போ காரியம் ரொம்ப முக்கியம். நீங்க சர்ச்சில் வேலை செய்யறீங்களா? சந்தோஷம்.
சமையலுக்கு வரீங்களா? சந்தோஷம். ஊழியங்களை செய்றீங்களா? சந்தோஷம். காணிக்க போடுறீங்களா? சந்தோஷம். ரெகுலரா வரீங்களா? சந்தோஷம். அதை காட்டிலும் அவர் யார் என்று நீங்க அறிந்திருக்கிறீங்களா? அதை அறிந்து அவர் மேல் அன்பு வைத்திருக்கிறீங்களா? அதுதான் கர்த்தர் பார்க்கிறார். அதை செய்தால் மட்டும்தான் உங்களுக்கு ஆசீர்வாதம். அப்போ நமக்கு இது என்ன கற்றுக் கொடுக்கிறது என்று பார்ப்போம்ல, கர்த்தரே உண்மையுள்ள, அப்போ அன்பு செலுத்துற. அப்போ இந்த 3 காரியத்தை இன்ற நாட்கள்ல நம்ம பார்த்தோம். 1000 தலைமுறைக்கு இரக்கம் காண்பிக்கிறவர். அவர் யாருக்கு அந்த 1000 தலைமுறை இரக்கம் காண்பிக்கிறவர் என்பதை, உன் தேவனாகிய கர்த்தரே தேவன் என்று, இந்த இயேசு கிறிஸ்துவை தேவன் என்று அறிந்து அவரிடத்திலேயே அன்பு கூர்ந்து அவருடைய கற்பனைகளை கை கொள்கிறவனுக்கே இந்த ஆசீர்வாதம் என்று வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. அப்போ அடுத்தபடியாக நம்ம என்ன பார்க்கிறோம் அப்படின்னு என்றால், தமது கற்பனைகளை கை கொள்கிறவளுக்கு, அந்த 3வது காரியத்தை குயிக்கா பார்த்துட்டு நம்ம போகலாம். அப்ப அவருடைய கற்பனைகளை கை கொள்கிறவன், யோவான் 14:15. அப்போ தேவனுடைய அன்பு கூறுவர் என்றால் உண்மையாய் நம்ம அன்பு செலுத்தணும், அவருடைய கற்பனையை நம்ம கை கொள்வோம். யோவான் 14:15, நீங்கள் என்னிடத்தில் அன்பாய் இருந்தால் என் கற்பனைகளை கை கொள்வீர்கள். உபாகமம் 11:1, நீ உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் அன்பு கூர்ந்து அவருடைய பிரமாணங்களையும் அவருடைய கட்டளைகளையும் அவருடைய நியாயங்களையும் அவருடைய கற்பனைகளையும் எப்பொழுதும் கை கொள்வாயாக. 1 யோவான் 2:3 அவருடைய கற்பனைகளை நாம் கை கொள்கிறவர்களானால் அவரை அறிந்திருக்கிறோம் என்பதை அதனால் அறிவோம். ஹல்லேலூயா. இதை விளக்குறதுக்கு எனக்கு டைம் இல்லை, இருந்தாலும் இந்த வசனங்களை நீங்க எழுதி வச்சுக்கோங்க, நீங்க போய் பாருங்க. நம்ம வாய் வழி ஆண்டவரே ஐ லவ் யூ அப்படின்னாலும் ஐ ஹேட் யூன்னு தான் சொல்லுவார். ஏன்னா அது பியூர் அன்பை நம்ம செலுத்துறவர்கள் இல்லை. இந்த இடத்துல அவருடைய கற்பனையை நம்ம தள்ளிவிட்டு நான் அவரை அன்பு செலுத்துகிறேன் என்றால் அது மாயமான அன்பு என்பதை இந்த நாட்கள் நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். கர்த்தர் எப்படி புரிந்து கொள்கிறார்? அவருடைய கற்பனைகளை நாம் கை கொள்கிறவர்களானால் அவரை அறிந்திருக்கிறோம் என்பதை அதனால் அறிவோம். அப்போ நீங்கள் என்னிடத்தில் அன்பாய் இருந்தால் என் கற்பனை கை கொள்ளுங்கள், இல்லை என்றால் என் ஆசீர்வாதத்தை தேடி வராதீங்க, நான் கிறிஸ்தவன் என்று சொல்லாதீங்க, நான் அன்பு செலுத்துறவன் என்று சொல்லாதீங்க என்று. நீ உன் தேவனைய கர்த்தரிடத்தில் அன்பு கூர்ந்து அவருடைய பிரமாணங்களையும் அவருடைய கட்டளைகளையும் அவருடைய நியாயங்களையும் அவருடைய கற்பனைகளையும் எப்பொழுதும் கை கொள்வாயாக. ஹல்லேலூயா. உபாகமம் 7:9 1000 தலைமுறை மட்டும் உடன்படிக்கையும் தயம் காக்கிறவர். அல்லேலூயா. அப்போ இந்த நாட்கள் அவர் வாக்குத்தத்தமாய் தன்னுடைய பிள்ளைகளுக்கு கொடுத்த காரியம். சங்கீதம் 103 14 15, அதே போல 17 18 சங்கீதம் 103 14 15 17 18. நம்முடைய உருவம் இன்னதென்று அவர் அறிவார், நாம் மண் என்று நினைவு கூறுகிறார். நம்ம எப்படிப்பட்டவன் அவர் அறிந்திருக்கிறார். ஆனாலும் சங்கீதம் 103 15, மனுஷனுடைய நாட்கள் புல்லுக்கு ஒப்பாய் இருக்கிறது, வெளியின் புஷ்பத்தை போல் போக்கிறான். நம்மளுடைய லைஃப் இவ்வளவுதான், ஆனால் அந்த லைஃபுக்குள்ள நம்ம செய்ய வேண்டியதை தெளிவுள்ளவர்களாய் செய்ய வேண்டும். சங்கீதம் 103 17, கர்த்தருடைய கிருபையோ அவருக்கு பயந்தவர்கள் மேலும் அவருடைய நீதி அவருடைய பிள்ளைகளுடைய பிள்ளைகள் மேலும் அநாதியாய் என்றென்றைக்கும் உள்ளது. சங்கீதம் 103 18, அவருடைய உடன்படிக்கையை கை கொண்டு அவருடைய கட்டளையின்படி செய்ய நினைக்கிறவர்கள் மேலேயே உள்ளது. ஹல்லேலூயா. அப்போ சங்கீதம் 103 18 நம்ம வாசித்த பிரகாரமாகவே அவருடைய உடன்படிக்கையை கை கொண்டு அவருடைய கட்டளையின்படி செய்ய நினைக்கிறவர்கள் மேலேயே உள்ளது என்று நம்ம பார்க்கிறோம். அப்போ இந்த நாட்கள்ல கர்த்தரே உண்மையில் என் தேவனா என்பதை இந்த நாட்கள்ல உங்க ஆத்மா எப்படி சொல்ல முடியுது? இந்த கேள்வியை யோசுவா 24:15 வைத்து இந்த இடத்துல உங்களிடத்துல நான் கேட்க விரும்புகிறேன். கர்த்தரை சேவிக்கிறது உங்கள் பார்வைக்கு ஆகாததாய் கண்டால் பின்ன யாரை சேவிப்பீர்கள் என்று இன்று தெரிந்து கொள்ளுங்கள். நதிக்கு அப்புறத்தில் உங்கள் பிதாக்கள் சேவித்த தேவர்களை சேவிப்பீர்களோ? நீங்கள் வாசம் பண்ணுகிற தேசத்துக்கு குடிகளாகிய எமோரியரின் தேவர்களை சேவிப்பீர்களோ? நானும் என் வீட்டாருமோ வென்றால் கர்த்தரையே சேவிப்போம் என்றான். ஹல்லேலூயா. இந்த நாட்கள்ல அந்த கர்த்தரை அறிந்து சேவிக்கலாமா? நான் அவரை முழு இருதயத்தோடு அன்பு கூறுகிறேனா என்பதை எப்படி நம்ம ஆராய்ந்து பார்க்கணும். சங்கீதம் 73:25, பரலோகத்தில் உண்மையல்லாமல் எனக்கு யார் உண்டு? பூலோகத்திலே உம்மை தவிர எனக்கு வேற விருப்பம் இல்லை அப்படின்ட்டு உங்க அன்பு உங்க ஆத்மா சொல்லுகிறதா? அப்படி என்றால் அது உண்மையான அன்பு. அந்த அன்பு கீழ்ப்படிதலில் வெளிப்படுகிறதா? யாக்கோபு 1:22 அல்லாமலும் நீங்கள் உங்களை வஞ்சியாதபடிக்கு
திருவசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரம் அல்ல, அதன்படி செய்கிறவர்களாயும் இருங்கள். ஹல்லேலூயா. அப்போ 3 காரியம் உங்களுடைய கேள்வியாய் நான் வைத்து, யோசுவா 24:15 உங்க ஆத்மா அதன் பிரகாரம் கேள்வியாய் காணப்படுகிறதா? இல்ல நானும் என் வீட்டாரும் கர்த்தரையே சேவிக்கிறோம் என்கிறத அந்த தேவனை அறிந்து நீங்க சேவிக்கிறீங்களான்னு பாருங்க. அதே போல பரலோகத்திலையும் பூலோகத்திலையும் உண்மை தவிர வேற இல்லை என்கிற அந்த அன்பு உண்மையாய் நீங்க காண்பிக்கிறீங்களா? இல்லைன்னா நீங்க வாஞ்சிக்கிறபடி திருவசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரம் இல்லாதபடி அதன்படி செய்கிறவர்களாய் காணப்படுகிறீர்களா? அப்போ மாயமான அன்பு இல்லாதபடி கர்த்தர் இன்றும் உண்மையுள்ள தேவன். ஹல்லேலூயா. அவரை அன்பு கூர்ந்து அவருடைய கற்பனையின்படி நடக்கிறவர்களுக்கு அவர் தமது தயையையும் உடன்படிக்கையும் நம் வாழ்க்கையில் நம் தலைமுறைகளிலும் காத்தருள்வாராக. ஹல்லேலூயா. கர்த்ததாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஒப்பு கொடுத்து ஜெபிக்கலாமா? ஸ்தோத்திரம் ஆண்டவரே, கேட்ட அந்த வார்த்தைக்காய் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, 1000 தலைமுறைகளுக்கும் இரக்கம் காண்பிக்கிற எங்கள் தேவன். அந்த இரக்கம் யாருக்கென்று நாங்க பார்த்தோம். ஆண்டவரே, 3 காரியங்களை கற்றுக் கொடுத்தீங்க. உம்மை அறிந்து கொள்வது, கர்த்தரே தேவன் என்று அறிந்து கொள்வது, அந்த தேவன் கிறிஸ்து என்பதை எங்கள் ஆத்மா அந்த கிறிஸ்துவை நாயகனாய் எப்பொழுதும் பிடித்து கொள்ளமோ, அந்த நாயகனையே முழு மனதோடு, முழு அன்போடு, முழு பலத்தோடு நேசிக்கமோ, அன்பு செலுத்தமோ, ஆராதிக்கமோ, அந்த தேவனுடைய வார்த்தைகளை கேட்டு விட்டு விடுகிறவர்களாய் இல்லாதபடி அந்த வார்த்தைகளுக்கு கீழ்ப்படி நடக்கிறவர்களாய் இந்த நாட்கள் நாங்கள் ஒவ்வொருத்தரும் காண உதவி செய்யுங்க. இதில் நாங்கள் எந்த குறைகள் காணப்பட்டாலும் நிறைவாய் மாற்றி தருவீராக. தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.